அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணர் சொல்கிறார், கலி உலகத்தில் அனைவருமே குற்றம் குறை உடையவர்கள். அதனால் நீ என்னையே பற்று, என்னையே கண்ணோடு காண்பாய், நான் உனக்கு அத்தனை நன்மைகளையும் தருகிறேன் என்று அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார். அந்த காட்சியை கிருஷ்ணரை காண்பவர் யாரென்னால் அக்ரூரர். இந்த அக்ரூரர் யாரெனில் அந்த கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கிறார். அவருடைய அழகு, திருமேனி, அவருடைய குணங்களை பற்றி இந்த அக்ரூரர் கூறுகிறார். இந்த அக்ரூரர் யார் என்றால் கிருஷ்ணரின் சித்தப்பா, அதாவது கம்ச அரக்கனின் தம்பி. அந்த கம்ச அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். கம்சனின் மரணத்திற்கு பிறகு கிருஷ்ணனின் ஆலோசகராக இருந்தவர். அவர் கிருஷ்ணரை சந்திக்கும் போது இன்னும் அழகு உடையவராக இருக்கிறாரே என்று அவர் கூறுகிறார். அவர் எவ்வாறு எடுத்து உரைக்கிறார் என்றால், அந்த கிருஷ்ணர் கடலிலே தன் சேஷ நாகத்தில், அதாவது ஆதிசேஷ இதில் படுத்திருக்கும்போது அவர் காண்கிறார். அதை பற்றின விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் அக்ரூரர். 1000 தலைகளை கொண்ட சேஷ நாகரையும், சேஷ நாக பகவான் நீல நிற ஆடைகளை அணிந்திருந்தார். அவரின் கழுத்துக்கள் பால் வண்ணமாக காட்சியளித்தன. அந்த நாகப்பாம்பு 5 தலை கொண்ட பாம்பின் படுக்கையில் படுத்திருந்தார் அந்த கிருஷ்ணர். அவர் விஷ்ணுவாக காட்சியளிக்கிறார் அக்ரூரருக்கு. சேஷநாகரின் வெள்ளை கழுத்துக்கள் பனிமூடிய மலை சிகரங்களைப் போல தோன்றின. சேஷநாகரின் வளைவான மடியின் மேல் கிருஷ்ணர் 4 கைகளுடன் நிதானமாக அமர்ந்திருந்தார். அப்போது கிருஷ்ணரின் கண்கள் சிவந்த தாமரை இதழ்களைப் போல் தோன்றின. கிருஷ்ணர் மகா விஷ்ணுவாகவும் உருமாறி அக்ரூரருக்கு காட்சியளித்தார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் 4 கைகளுடன் மிக அழகாக புன்னகைத்திருப்பதை அக்ரூரர் கண்டார். பகவானின் தரிசனத்தால் எல்லோரும் மகிழ்ந்திருந்தார்கள். அவரும் மிகுந்த பிரியத்துடன் எல்லோரையும் நோக்கி கொண்டிருந்தார். பகவானின் உயர்ந்த நாசியும் அகன்ற நெற்றியும் விரிந்த காதுகளும் சிவந்த அதரங்களும் மிக நேர்த்தியாக நேர்மையாகவும் காட்சியளித்தன. முழங்கால் வரை நீண்டிருந்த அவரின் கரங்கள் பலம் மிகுந்து தோன்றின. அவரின் தோள்கள் உயர்ந்தும் மார்பு சங்கம் போன்ற வடிவில் விரிந்து இருந்தன. வயிறு 3 வரிகளை கொண்டு அழகாக காட்சியளித்தன. தொடைகள் யானையின் துதிக்கையைப் போல் நீண்டு பருத்து வலிமையோடு இருந்தன. கால் முட்டுகளும் கரண்டைகளும் மிகுந்த அழகுடன் தோன்றின. கால் நகங்கள் வெண்மையாய் பளிச்சிட்டன. பாத விரல்கள் தாமரை இதழ்களைப் போல் மிக அழகாக விரிந்திருந்தன. சிரசில் அவர் அணிந்திருந்த கிரீடம் அழகிய பல மணிகள் பதிக்கப்பட்டிருந்தன. இடையே சுற்றி நேர்த்தியான மேகலையை அணிந்திருந்தார். அகன்ற மார்பில் புனித நூல் தவழ்ந்திருந்தது. கைகளை கங்கணங்களும் வளையல்களும் அலங்கரித்தன. கால்களில் சலங்கைகளை அணிந்திருந்தார். அவரின் அழகு கண்களை பறிப்பதாய் விளங்கியது. உள்ளங்கையில் தாமரை மலர்களாய் திகழ்ந்தன. விஷ்ணு மூர்த்திக்குரிய விசேஷ சின்னங்களான சங்கம், கதை, சக்கரம், தாமரை ஆகியவற்றை 4 கரங்களிலும் ஏந்தி அவர் மிக அழகாக காட்சியளித்தார். விஷ்ணுவு குறித்தான குறிகள் அவருடைய மார்பில் விளங்கின. அன்றளர்ந்த மலர்களான மாலைகளை அவர் அணிந்திருந்தார். எல்லாமாக அவரை காண்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அங்கு சுற்றி அவர்களின் குமாரர்கள் சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர், இவர்கள்லாம் யார் அப்படின்னா கிருஷ்ண பகவான் விஷ்ணுவுடைய மகன்கள். அதேபோல் சுனந்தர்,
நந்தர் போன்ற அவர்களின் தோழர்களும் அங்கு இருந்தனர். பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களும் பகவானை சூழ்ந்திருப்பதை அக்ரூரர் கண்டார். மகா பண்டிதர்களான 9 மகரிஷிகளும் அங்கு இருந்தனர். அந்த கிருஷ்ணரை சுற்றி இவர்களெல்லாம் இருந்தார்கள். பிரகலாதர், நாரதர் போன்ற பெரும் பக்தர்கள் சிறந்த உள்ளங்களுடன் புனிதமான சொற்களாலும் பகவானை தியானித்து கொண்டு இருந்தார்கள். புருஷோத்தமரான கடவுள் பகவான் கிருஷ்ணர் ரூபத்தை கண்டவுடன் அக்ரூரர் மகிழ்ச்சியில் திளைத்தவராய் பக்தி மேலிட்டால் உடல் முழுவதும் பரமானந்தம் பரவுவதை உணர்ந்தார். அவர் கணநேரம் திகைப்படைந்தாலும் உணர்வை தெளிவாக்கி கொண்டு பகவான் முன் தலை வணங்கினார். கரங்களை கூப்பியபடி நெகிழ்ந்த குரலில் பகவானை இந்த அக்ரூரர் பிரார்த்தித்தார். இவ்வாறு தான் அக்ரூரர் முதலில் கிருஷ்ணரை சந்தித்த பொழுது மெய் சிலிர்த்து அவருடைய அழகையெல்லாம் வர்ணிக்கிறார். அதேபோல் இந்த கலி உலகத்தில் அவரை தரிசனம் நாம் செய்தோமே ஆனால் ஒரு அமைதியும் மன நிம்மதியும் கிட்டி வளமும் கிடைக்கும் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. மிக்க நன்றி.